வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 7th and 11th டெல்லி சுல்தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கடவுளின் நிழல் என்று தம்மை கூறிக்கொண்ட டெல்லி சுல்தான் பால்பன் பூமியில் கடவுளின் பிரதிநிதியாக தாம் ஆட்சி செய்வதாக பால்பன் கூறினார். டெல்லி சுல்தானிய காலத்தில் பரம்பரையாக வரி வசூலித்து வந்தவர்கள் யார்? தற்போது சௌத்ரிகள் எனப்படும் பிரிவினர் தான் டெல்லி சுல்தானிய காலத்தில் பரம்பரையாக வரி வசூலித்து வந்தவர்கள். திவானி விஸ்ரத் என்பது நிதித்துறை, இதோட பொறுப்பு அதிகாரி வாசீர். திவானி அர்ஸ் என்பது இராணுவத்துறை, இதன் தலைவர் அரிஸ் இ முமாலிக். இவரோட பணி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா படை வீரர்களை சேர்ப்பது, இராணுவத்துறை நிர்வகிப்பது. ஆனால் இவர் படை தளபதி அல்ல, சுல்தான் தான் வந்து படைக்கு தளபதியாக செயல்பட்டார். திவானி ரிசலத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்கள் துறை, இதனோட தலைவர் சதர் என்ற அதிகாரி. இந்த திவானி ரிசலத் வந்து பார்த்தீங்கன்னா மசூதிகள், கல்லறைகள் மற்றும் மதராசகள் கட்ட மற்றும் பராமரிக்க மானியம் வழங்கியது. நீதித்துறையின் தலைவர் தலைமை காசி. ஜாரியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரோட தனிநபர் சட்டம் தான் இந்த ஜாரியா. திவானி இன்சா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை, இது ஆட்சியாளர் மற்றும் அதிகாரிகளுக்கும் இடையிலான கடித போக்குவரத்துகளை கவனித்தது. டெல்லி சுல்தானியம் வந்து பார்த்தீங்கன்னா பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த மாகாணங்கள் இக்தா எனப்பட்டன. மாகாணங்கள் பல ஷிக்தாக்களாக பிரிக்கப்பட்டது. அந்த ஷிக்தானா மாவட்டங்கள் எனப்பட்டன. அந்த ஷிக்தா மேலும் பல பர்கானாக்களாக பிரிக்கப்பட்டது. பர்கானா வந்து பல கிராமங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. மாகாண ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்திகள் அல்ல வாலிஸ் எனப்பட்டனர். ஷிக்தாரோட ஆளுநர் ஷிக் எனப்பட்டார். கிராம தலைவர் வந்து அமில், கிராம கணக்கர் பட்வாரி எனப்பட்டார். டெல்லி சுல்தானியத்தில் நிலங்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னா 3 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. இக்தா, காலிசா, இனாம். இக்தா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக அளிக்கப்பட்ட மானிய நிலங்கள். காலிசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுல்தானின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள், அதிலிருந்து பெறப்பட்ட வருவாய் தான் அரசவை செலவினங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. இனாம் அப்படிங்கிறது சமய தலைவர் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். திவானி கோஹி என்று தனியாக வேளாண் துறையை ஏற்படுத்தியவர் முகமது பின் துக்ளக். கர்கானா என்பது தொழிற்சாலைகள், இதில் அரச குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டன. செப்பு காசுகளோடு தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளை தில்லி சுல்தான்கள் வெளியிட்டது எப்போதுனா 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். ஒரு வெள்ளி தாங்கா 48 ஜிடாலுக்கு சமமாக இருந்தது யாரோட காலத்தில்? கில்ஜிகளோட காலத்தில். ஒரு வெள்ளி தாங்கா 50 ஜிடாலுக்கு சமமாக இருந்தது துக்ளக்கோட காலத்தில். ஜிடால் அப்படிங்கிறது செம்பு நாணயம். அடையாள நாணய முறையை வெளியிட்டவர் முகமது பின் துக்ளக். சீனர்கள் கண்டுபிடித்த காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது எப்போதுனா தில்லி சுல்தானியர் காலத்தில் தான் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. சீனர் கண்டுபிடித்த நூற்பு சக்கரம் ஈரான் வழியே இந்தியா வந்தது 14ஆம் நூற்றாண்டில். வங்கத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு நிறுவப்பட்டது 15ஆம் நூற்றாண்டில். மக்தப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எழுத மற்றும் படிக்க கற்றுக்கொண்ட இடம். உயர்கல்வியின் மேலும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வடிவம் தான் இந்த மதராசா. இதோட நேரடி பொருள் கற்றுக்கொள்கிற இடம். தில்லியில் ஒரு பெரிய மதராசாவை கட்டியவர் ஃபெரோஷா துக்ளக். தமது ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மக்தாப்களிலும் மதரசாக்களிலும் ஆசிரியர்களை நியமித்த டெல்லி சுல்தான் சிக்கந்தர் லோடி அவர்களுக்கு நிலம் மற்றும் மானியத்தை ஒதுக்கினார். ராக் தர்பன் என்ற இந்திய சமஸ்கிருத இசை நூல் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது எப்போதுனா ஃபெரோஷா துக்ளக் காலத்தில். சமணம் மடம் மீது கட்டப்பட்ட ஒரு இந்து கோயில் மசூதியாக மாற்றப்பட்டது. அந்த மசூதி எதுனா குவத்துல் இஸ்லாம் மசூதி. இது குதுபுத்தீன் ஐபக்கால் கட்டப்பட்டது. டெல்லி சுல்தானிய காலத்து புகழ்பெற்ற ஒரு சமண மடாலயம் தான் அத்ஹைதீன் கஜோப்ரா. இது அஜ்மீரில் உள்ளது. குவத்துல் இஸ்லாம் மசூதிக்கு நுழைவு வாயிலை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி. அந்த நுழைவு வாயில் அலை தர்வாசா எனப்பட்டது. தில்லியில் துக்லக்காபாத்தில் யமுனை நதியை தடுத்து செயற்கை ஏரி ஒன்றை உருவாக்கி அதன் நடுவே கோட்டை அமைத்தவர்கள் யார்னா வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் மற்றும் முகமது பின் துக்ளக். ஹவுஸ் காஸ் என்ற உல்லாச விடுதியை கட்டியவர் ஃபெரோஷா துக்ளக். இசைஞர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் மிர் அஃப்ரோஸ் போன்றவர்கள் யாருடைய அரசவையில் இருந்ததாக ஜியாவுதீன் பரணி பட்டியலிடுகிறார். இசைஞர் நுஸ்ரத் காட்டன், நடனக்காரர் மிர் அஃப்ரோஸ் போன்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜியோட அவையில் இருந்தாங்க. தாரிகி ஃபெரோஷாகி என்ற பெயரில் துக்ளக் வம்சத்தின் வரலாற்றை எழுதியவர் தான் இந்த பராணி. 1260ஆம் ஆண்டு வரையிலான முஸ்லீம் அரசு குலங்களின் வரலாற்றை தபாகத்-இ நசாரி என்ற பெயரில் எழுதியவர் மின்ஹஜ் உச் சிராஜ். டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வாழ்ந்த பாரசீக அறிஞர் யாருன்னா அமீர் குஸ்ரு. இவர் பாரசீக உரைநடை மற்றும் கவிதையில் ஒரு முக்கிய நபராக இருந்திருக்காரு. 9 வானங்கள் யாருடைய நூல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ருவோட நூல் தான். இந்த நூலில் தம்மை ஒரு இந்தியன் என அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார் அமீர் குஸ்ரு. இந்தியாவின் வானிலை, மொழிகள், குறிப்பாக சமஸ்கிருதத்தை, கலைகளை, இசையை, மக்கள் மற்றும் விலங்குகளை பற்றி போற்றுகிறார் இந்நூலில்.
சபகத் இ இந்த் என்ற இந்திய பாணியிலான பாரசீக கவிதை வடிவத்தை உருவாக்கியவர் அமீர் குஸ்ரு. காசைன் உல் ப்ரூ என்ற அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகளை கூறும் நூலை எழுதியவர் அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ருவோட புகழ்பெற்ற நூல் எது? துக்ளக் நாமா. இது யாருடைய எழுச்சியை பற்றி குறிப்பிடுகிறதுனா கியாசுதீன் துக்ளக்கோட எழுச்சியை பற்றி குறிப்பிடுகிறது. ராஜ தரங்கணி என்னும் நூலை படைத்தவர் கல்ஹானர். இது எப்போது எழுதப்பட்டதுன்னா காஷ்மீர் அரசரான ஜெயனுலாபுதீன் ஆட்சியில். கிதப் உல் இந்த் என்ற அராபிய மொழி நூலோட ஆசிரியர் யாருன்னா அல்பருனி. காஷ்மீர் அரசர்களின் வரலாறான ஜைனவிலாஸ் நூலை இயற்றியவர் யார்? பட்டவதாரா. பட்டவதாரா இயற்றிய நூல் தான் இந்த ஜைனவிலாஸ். இந்த பட்டவதாரா எந்த நூலை முன்மாதிரியாக கொண்டு இந்த ஜைனவிலாசத்தை எழுதினார்னா ஃபிர்தோசியோட ஷானாமாவை முன்மாதிரியாக கொண்டு தான் இந்த நூலை எழுதினார். குதுப் மினார். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குதுபுதீன் ஐபக். கட்டி முடித்தவர் இல்டுமிஸ். இல்டுமிஸ் கட்டி முடித்த போது 72 மீட்டர் உயரம், அதாவது 238 அடி உயரம் இருந்தது. பழுது நீக்கியவர் பார்த்தீங்கன்னா ஃபிரோஷா துக்ளக். அப்போது 74 மீட்டராக உயர்ந்தது, அதாவது 243 அடியாக குதுப் மினாரோட உயரம் உயர்ந்தது. குதுப் மினார் 379 படிகளை உடையது. இந்திய இசைதான் உலகில் சிறந்தது அப்படின்னு குறிப்பிட்டவர் பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு. இந்திய கிளி என புகழப்பட்டவர் அமீர் குஸ்ரு. பால பவோலி என்ற சமஸ்கிருத செவ்வியல் கல்வெட்டு யாரோட ஆட்சி பற்றி குறிப்பிடுகிறது? பால்பன் ஆட்சி பற்றி புகழ்கிறது இந்த பால பாவோலி அப்படிங்கிற சமஸ்கிருத செவ்வியல் கல்வெட்டு. டெல்லி சுல்தானிய காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது எதெல்லாம் பார்க்கலாம். சாரங்கி மற்றும் ரபாப் இசைக்கருவிகள் அறிமுகம் செய்யப்பட்டது. கோரா, சனம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் அமீர் குஸ்ரு. டெல்லியில் உள்ள கோட்லா கோட்டையை அமைத்தவர் யாருன்னா ஃபெரோஷா துக்ளக். தற்காலத்தில் இது ஃபெரோஷா கோட்லா எனப்படுகிறது. திவானி கைரத் என்ற துறையை உருவாக்கியவர் யாருன்னா ஃபெரோஷா துக்ளக். இது பார்த்தீங்கன்னா இந்த திவானி கைரத் பார்த்தீங்கன்னா யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அனாதை மற்றும் கைம்பெண்களோட நலனுக்காக உருவாக்கப்பட்டது. 1,80,000 அடிமைகளை வைத்திருந்ததற்காக புகழ்பெற்றவர் யாரு? ஃபெரோஷா துக்ளக். அவருடைய முதன்மை அமைச்சரான கானி ஜஹான் மக்பூல் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட பெண் அடிமைகளை வைத்திருந்தார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.